திருமந்திரத்தில் 381வது மந்திரம் நான் படிக்கிறேன். அங்கே போர்டில் பாருங்கள். ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம், போதமதாக புணரும் பராபரை, சோதி அதினில் பரம் தோன்றுமாம் தீதில் பறை அதன்பால் திகழ் நாதமே அப்படின்னு அழகான ஒரு மந்திரம். இப்போ நான் பேசுனது அத்தனையுமே இந்த மந்திரம்தான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறேன். இப்போது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னால் நாம் இங்கே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. தமிழ் வார்த்தைகள் தான் இருந்தாலும் இதுக்கு உள்ள அர்த்தம் நமக்கு ஒன்று இருக்குது. வாட்சியார்த்தம் பார்த்தோம்னா நமக்கு ஏதோ தெரியும். ஆனால் அதுக்கு லட்சியார்த்தம் ஒன்று இருக்குது, இன்டென்டட் மீனிங். ஆதியோடு ஆதினா முதல், தொடக்கம், பிகினிங். அந்தம்னா முடிவு. ஃபார் எவ்ரி திங் தெர் இஸ் எ பிகினிங் அண்ட் எண்டு. ஒரு முடிவு, தொடக்கம். இந்த பூமி கூட 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிகினிங் இருந்தது. அப்புறம் இன்னொரு 5 பில்லியன் வருஷம் வரைக்கும் இருக்குமா. ஏன்னா சன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற வரைக்கும் இது இருக்கும். எவ்வளோ டைம் சொல்கிறாங்க. பிகினிங், இரவு பகலுக்கும் பிகினிங் இருக்குது. காலையில் 6 o'clock, அப்புறம் நைட்டு ஈவினிங் 6 o'clock. அடுத்த நாள் பிறக்கிறதுக்கும் டேட் சொல்கிறோம். ஆதி அந்தம் எல்லாத்துக்குமே இருக்கிறத பார்க்குறோம். நமக்கும் உடம்புக்கும் ஆதி அந்தம் இருக்கிறது. ஆதி அந்தம் இல்லாத ஒரு பொருளை காட்டுங்க. இந்த ஜகத்தில் ஒன்று கூட கிடையாது. ஏன்னா ஜகத்துக்கே ஆதி உண்டு. இப்போ ஜகத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு ஆதி அந்தம் இல்லை. அப்போ ஜகத்துக்கு ஆதி அந்தம்னா ஜகத்துக்குள்ளே ஏதாவது ஆதி அந்தம் இல்லாதது காட்டுங்கன்னு அர்த்தம். முடியவே முடியாது. அப்போ ஜகத் இல்லாத போது எது இருந்ததோ அதுதான் ஆதி அந்தம் இல்லாததாக இருக்கும். அப்போ ஜகத்து தோன்றதுக்கு முன்னாடி இருந்ததை அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது ஜகத்தாக தான் இருக்குது. எப்படி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களோட தூய ஞானத்துலேருந்து வந்ததா? அது எங்கேருந்து வந்தது? உங்களுடைய எண்ணத்துக்கு வடை ஆதி இருந்தது. பாட்டி வந்தவுடனே அந்த வந்துடுச்சு. பாட்டிக்கு ஒரு ஆதி இருந்தது. குச்சி வந்த உடனே அந்த வந்துடுச்சு. குச்சிங்கிறதுக்கு ஒரு ஆதி இருந்தது. காக்கா வந்தவுடனே அந்த வந்துடுச்சு. காக்காவுக்கு ஆதி இருந்தது. அடுத்து இன்னொரு எண்ணம் வர வரையும் அது இருக்கும். அப்போ எண்ணங்களுக்கெல்லாம் ஆதி அந்தம் இருக்குது. ஆனால் எண்ணுபவனுக்கு ஒவ்வொன்றதுக்கு முன்னாடியும் இருக்கிறான், இருக்கும்போதும் இருக்கிறான், மறையும் போதும் இருக்கிறான். முக்காலத்திலும் இருப்பவன் நீங்கள் சொன்னீங்க இறைவன். அப்படின்னா முக்காலம் என்ன? இந்த ஜகத்துக்கு முன்னும் ஜகத்தின் போதும் ஜகத்திற்கு பிறகும் இருப்பான். மறுபடியும் இன்னொரு ஜகத்தை படிப்பான். இப்படி ஜகத்தை தோன்றி மறைக்கிறது யுகங்கள்னு சொல்கிறோம். கலியுகம், திரேதாயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகம். 4 யுகம் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம். இது மாதிரி பல சதுர்யுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்தரம். பல மன்வந்தரங்கள்லாம் சேர்ந்தால் ஒரு கல்பம். ஒரு கல்பம் முடிஞ்சதுன்னா ஒட்டுமொத்த ஜகத்தும் மறைஞ்சிடும். மறுபடியும் ஒரு யுகம். 4 யுகங்கள் சேர்ந்து சதுர்யுகம். சதுர்யுகங்கள் பல சேர்ந்து மன்வந்தரம். மன்வந்தரங்கள் பல சேர்ந்து ஒரு கல்பம். இப்படி தோன்றி மறையுது இல்லையா? இதெல்லாம் ஆதியோடு அந்தம் உடையது. ஆனால் இதை தோற்றுவிக்கிற கடவுள் ஆதி அந்தம், ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம். பராபரம்னா என்ன? பரம் அவரம் அப்படின்னு பேர். மேலானது கீழானது அப்படின்னு 2 அர்த்தம். பரம்னா மேலானது, அதான் பரம்பொருள்னா மேலே பார்க்குறோம். பரம்னா மேலானது, அவரம்னா அது கீழானது. கொடுப்பவர் பெரியோர், பெறுபவர் சிறியோர். ஏன்னா அவன் கை மேலே இருக்கும், இவன் கை கீழே இருக்கும். இப்போ கடவுளுக்கு ஆதியந்தம் இல்லாத பராபரம்னா அப்போ அவர் மேலே அவர் கீழே 2 இருக்குதா? ஆனால் அவர்கிட்ட 2 இருக்குதான். சுத்த சத்துவமாக சைதன்யமாக அவர் இருக்கிறாரு. இந்த ஜகத்தினுடைய அத்தனை அறிவும் அவர்கிட்ட இருக்குது இல்லையா? அப்போது ஜகத் அறிவு இருக்கின்ற அறிவை நாம் அவரம்னு சொல்கிறோம். அந்த ஜகத்தறிவை வச்சுருக்குதே பாருங்கள், ஒரு தூய அறிவு, அதை பரம்ங்கிறோம். அப்போ கடவுள் யார்? பராபரம். பராபரம் பராபரமே, யாமறியும் பராபரமே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த பராபரம்னா கடவுள் தான் தெரியும், எனக்கு தெரியாது. யாமறியும் பராபரமே, கடவுளே எனக்கு தான் தெரியாது. கடவுள்னா யாருன்னா பரமும் அவரமும்.
தூய ஞானமும் இந்த ஜெகத் பற்றிய சர்வ ஞானமும் ரெண்டும் வச்சுருக்கிற அவர் தானே. அப்போ தானே அவர் படைக்க முடியும். சரி, அப்போ அவர் எப்போவுமே இப்படி ரெண்டும் கலந்தவரா அப்படின்னு கேட்டோம்னா, அவர் மாத்திரம் பார்த்தோம்னா அவர் பரந்தான். நாம் அவராக மாறிட்டோம்னா, தூய ஞானம் ஆகிட்டோம்னா, இப்போ தூய ஞானமாக இருக்கிற நான் பராவரம்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன்ல. நான் என்ன சொல்வேன்? பரம் மாத்திரம். நான் பரம்பொருளுங்க. ஆனால் எண்ணும் பொழுது பராவரம். இப்போ நீங்களும் வடை பாட்டி எடுத்துக்கோ. வடை பாட்டி, வடைக்கு நடுவில் ஏதோ ஒரு கேப் இருந்ததே. அப்போ யார் இருந்திருப்பாங்க? தூய ஞானமா மலின சத்துவமா? தூய ஞானம் இருக்கும் இல்லை. அப்போ ஒரு எண்ணம் தோன்றி மறைந்த உடனே அடுத்த எண்ணம் தோன்ற நடுவில் எது இருக்கும்? கடவுள் தான் இருக்கிறார். நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் தான் கடவுள். அப்போ எண்ணமாகிவிட்டால் நான் ஜீவன், எண்ணம் மறைந்தால் நான் கடவுள். நான் ரெண்டும் தானே. இப்போ எண்ணங்களோடு இருந்தால் என்ன பராபரம்னு பேர். பரம்னா தூய ஞானமாக கடவுளாக மேலாக இருக்கிறேன். ஆனால் எண்ணம் வந்தோடனே கெட்டு போச்சு எல்லாம். ஒரு எண்ணம் வந்தவுடனே எல்லாருக்கும் கெட்டு போயிடுறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்தது தெரியல. அன்றைக்கி அந்த எண்ணம் வந்தது இந்த இடத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு. தெரியாமல் அந்த பேங்க்கில் போய் போட்டுட்டேன், தெரியாமல் அவனை பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டேன். ஒரு எண்ணம் வந்தது, பழிச்சிட்டு போட்டாமே அவனை போட்டோம்னு கொடுத்தேன். அவங்க மொத்தமாக என் ஃபேக்ட்ரியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் எங்கேருந்து வருதுங்க? எண்ணத்துலேருந்து தானே வருது. அந்த எண்ணம் எவ்வளோ நேரம் இருக்குது? தோன்றி மறையுது. தோன்றி மறைகின்ற ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையே கெடுக்குது பாருங்க. அப்போ அது ரொம்ப மோசமானது தானே. இப்போ நம்ம கடவுளாகிறதுக்கு என்ன வருது? எண்ணத்தை விட்டால் தானே போதும். எண்ணங்கள்லாம் ஏன் வருது? ஆசையிலேருந்து வருது. ஆசைங்கிறது எண்ணமாக இருக்குது. போன ஜென்மத்தில் இருந்த எண்ணங்களெல்லாம் இன்றைக்கி ஆசையாக இருக்குது. இந்த ஜென்மத்தில் செய்யறதெல்லாம் ஆசையாகி அடுத்த ஜென்மத்துக்கு காரணம். இந்த ஆசை தான் காரணம். அதுதான் காரண சரீரம். ஆசையை விடுமீன், ஆசையை விடுமீன். புத்தர் என்ன சொன்னார்? எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசைன்னார். மோட்சம் என்ன? ஆசையை விடுறது தான். புத்தர் கரெக்டாக சொல்லிடுறார். அப்போ நம்மகிட்டேயே பரமும் இருக்குது, அவரம் இருக்குது இல்லையா? அப்போ சிருஷ்டி பண்ணவர்கிட்ட இருக்குமில்ல. அப்போ சிருஷ்டி பண்ணவர்கிட்ட பரம் கேட்து என்ன? தூய ஞானம். அது பேர் போதம்னு பேர். போதம்னா போதை இல்லை, போதம், போதஸ்வரூபன். சரவண பவ என்னும் திருமந்திரம் தன்னை சதா ஜபியன்னாவே போதஸ்வரூபன் பொற்பாதம் தன்னை பணிந்து. போதஸ்வரூபன், கடவுளுக்கு பேர் என்ன? போதஸ்வரூபன். ஞான வடிவானவன், ஞானவேல், ஞான முருகன். அவன் வடிவே ஞானந்தான். அவன்தான் பரமஞானி. அவன் தூய, பாருங்க, அந்த வேல் விரிந்து எல்லா ஜகத்தையும் ஒரு பண்ணுது. ஆனால் அது லயமாகும்போது கூர்மையான முனையில் முடிஞ்சது. தூய ஞானம். மறுபடி வேல், இந்த வேலினுடைய தத்துவம் தான். அந்த வேலுக்கு லாங்காக ஒரு கோம்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் முதுகு தண்டு, கிரந்தின்னு பேர். பிரம்மரந்திரம். அந்த பிரம்மரந்திரம் தான் எண்ணங்களெல்லாம் உண்டாகுது. முதுகு தண்டிலேருந்து பிரம்மரந்திரம் தலையில் போய் நிற்கிது. அங்கே அப்படி எண்ணங்களெல்லாம் தோன்றி குவிந்து ஞானமாக மாறுது. விரிந்தா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமான கடைசியில். இப்போ ஒவ்வொரு எண்ணமும் மறையும் இடம் அந்த தூய ஞானம். ஒவ்வொரு எண்ணமும் தோன்றிவிடும் தூய ஞானம். தோன்றி மறைவதெல்லாம் நான் அல்ல, நான் தோன்றாமல் மறையாமல் இருக்கின்ற சைதன்யம்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்போது? அந்த நிமிஷமே நீங்கள் கடவுள் தாங்க. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இடையிலும் நீங்கள் கடவுளாக தான் இருக்கிறீங்க. எண்ணத்தின் போது தான் மனிதனாக இருக்கிறீங்க. எண்ணம் தானே பொழப்பு கெடுக்குது சொல்கிறாங்கல்ல, எண்ணம் தான் பொழப்பு கெடுக்குது. இப்போ ஒரு எண்ணத்தை நான் புதுசாக கொடுக்குறேன். நடுவில் இருக்கின்ற மௌனம், எண்ணத்துக்கு இடையில் இருக்கின்ற அந்த சைலண்ட், அந்த மௌனம், அந்த உணர்வு
அந்த அறிவு மாத்திரமாக இருக்கிறது தான் கடவுள்னு சொன்ன ஒரு புது எண்ணம் கொடுத்தேன் இல்லையா, அந்த எண்ணம் தான் எண்ணங்களை விடுவிக்குது. எல்லா எண்ணங்களையும் ஒரு எண்ணம் விடுவிச்சிட்டிங்களே, இந்த உண்மையே கண்டுபிடிச்ச உடனே எல்லா எண்ணங்களையும் விடுவிச்சிடுச்சே. அப்போ அதுக்கு ஒரு எண்ணம் தேவைப்படுதில்லை. அப்போ எந்த எண்ணத்தை நம்ம எண்ணணும் இப்போ பார்ப்போம். ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம், அவர் பரம் அவரமாக இருக்கிறார். அவரங்கிறதெல்லாம் யார்? ஜீவர்களுடைய ஆசைகள் நிரம்பிய காரண சரீரங்கள், அதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, தூய ஞானத்தில் இருக்குது. அப்போ தூய ஞானத்தையும் இந்த ஞானத்தையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா. இந்த ஞானத்தை கீழான ஞானம் தான் சொல்ல முடியும். இந்த கீழான ஜகத்தை படைக்கிறதுக்கு தோன்றி மறைகின்ற அழுக்கும் கெட்டவனும் நல்லவனும் கலந்த அறிவும் அறிவற்றதும் இல்லை, எல்லாம் கலப்படமாக இருக்கின்ற ஜகத்து அத்தனையும் அவர்கிட்ட தான் இருக்குது. அது அவரம். ஆனால் அவர் பரம். ஆனால் இரண்டும் பிரியாமல் தான் இருக்குது. இது தனியாக அது தனியாக வைக்க முடியாது. கடவுள்கிட்டேருந்து ஜீவர்களுடைய அறிவெல்லாம் வைக்க முடியாது. விதையிலேருந்து ஆலமர அறிவை மட்டும் பிரிக்க முடியாது. விதையோடு தான் போக முடியும். அவ்வாறு சொல்கிறார் இல்லையா. அப்போது போதமதாக, போதம்னா என்ன சொன்னேன்? ஞானம்னு சொன்னேன். தூய போதஸ்வரூபன் முருகனுக்கு பேர். அந்த போதமாக அவர் புணரும் பொழுது, கலக்கும் பொழுது, எதோடு கலக்கிறாரு? தன் எண்ணங்களோடு கலக்கிறார். எண்ணங்கள்லாம் யார்? இந்த ஜெகத்தை பற்றியது. ஜெகத்தை பற்றிய ஒட்டுமொத்த அறிவையும் ஒரு டேட்டா பேங்க்னு வைங்க. ஒரு பெரிய RDBMS அப்படி தானே சொல்கிறாங்க, RDBMSன்னு சொல்கிறாங்க, இவங்க படிச்சிருப்பாங்க. பெரிய டேட்டா பேங்க். இப்போ கூகுள் கிட்ட இருக்க டேட்டா பேங்க் எப்படி இருக்குது? எதை கேட்டாலும் சர்ச் பண்ணுது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, அந்த ப்ரோக்ராம் எங்கே உட்காந்துட்ருக்கோம்? ஒரு பெரிய டேட்டா மேலே தானே உட்காந்துட்ருக்கோம். அது பொறி கொடுக்குதே, லெட்டாக. அப்போது பெரிய டேட்டா பேங்க்குங்கிற இல்லையா, அந்த டேட்டா பேங்க் தான் கடவுள். அந்த டேட்டா பேங்க்கை பொறுக்கி கொடுக்குறவர் அவர் தான். அந்த டேட்டா பேங்க் ஆதாரமும் அவர் தான். சுத்த சைதன்யமாக இருக்கிறார் இல்லையா, அது பேர் போதம். அந்த போதம் இந்த டேட்டாவோட கலக்குது. கலந்தால் சிருஷ்டி உண்டாகுதான். கலக்கலைன்னா என்ன ஆகும்? டேட்டா அப்படியே தான் இருக்கும். அது கலந்ததுன்னா அவுட்புட் வெறியும். இப்போ கடவுளாக நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் இல்லை, இப்போது பிரபஞ்சமே இல்லை, என்கிட்ட நினைவு மாத்திரமாக இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன். அப்போ நினைக்கும் போது நான் அதுக்குள்ள கலக்கிறேன்ல. என் சுத்த சத்துவம், என்னுடைய சுத்த சத்துவம், அந்த சைதன்யம் இந்த மலின சத்துவத்தில் கலந்த உடனே மலின சத்துவம் வெளிவந்து இந்த பிரபஞ்சமாக வெளிவருது. போதமதாக புணரும். அப்போ என்ன ஆகுதுன்னா பராபரை உண்டாகுதான். அங்கே பராபரம், இங்கே பராபரை. சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேல்ப் பண்ணணும். பராபரைனா என்னென்ன? இதுலேயும் பரம் பரா பறை, பரம் பறைன்னு பிரிச்சுக்கலாம். அதுதான் பரம்பரைங்கிறோம். பரம்பரையாக வருதுங்க. இப்போ காரண காரியத்தோடன்னு அர்த்தம். பரம்பரைன்னா காரணம் காரியம். இப்போது நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் ஐயா. ஐயா இங்கே வர்றதுக்கு காரணம் அவர் வந்ததுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் காரியம்னா அவர் காரணம். அவர் இங்கே வந்த காரணம் என்ன? நான் மலுமிச்சப்பட்டு இருக்கிறதுனால, அவரை மலுமிச்சப்பட்டு இருக்கிறதுனால. அப்போ அவர் மலுமிச்சப்பட்டு இருக்கிறதுனால நான் இங்கே வந்திருக்க வேண்டியது. அல்லது நான் இருந்ததுனால அவர் வந்தார். அவர் ஏன் இங்கே வந்தார் மலுமிச்சப்பட்டிக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணத்துக்கு காரணம் தொடர்பு வருது பார்த்தீங்களா? காரணம் காரியமாகுது. கோழி முட்டையிடுது, முட்டையிலேருந்து கோழி வருது, கோழியிலேருந்து முட்டை வருது. இது எது காரணம், எது காரியம்? முட்டை காரணம்னு சொல்ல முடியுமா? அப்போ முட்டை வரணும், கோழி வரணுமே. இப்போ கோழி வர்றதுக்கு முட்டை வேணுமே. அப்போ எதுன்னா நமக்கு தெரியல இல்லையா? காரண காரியத்துக்கு தொடர்ச்சியே கிடையாது. அது எப்பொழுதுமே இருக்குது. காரணத்துக்குள் காரியம் இருக்குது. ஏன்னா விதைக்குள்ளே ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரத்துக்குள்ளே இன்னொரு விதை இருக்குது. அது விதையை உண்டாக்குறதுக்கு வேண்டிய விதை இருக்குதுல்ல, இல்லாமலாம் இருக்குது. அப்போ முட்டைக்குள்ளே கோழி இருக்குது, அந்த கோழிக்குள்ளே முட்டை இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அது வெளியே வந்ததுன்னா மேனிஃபெஸ்டேஷன், அது உள்ளே போயிடுச்சுன்னா டிமேனிஃபெஸ்டேஷன், அன்மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்டேஷன், டிமேனிஃபெஸ்டேஷன். வெளிப்படுதல் மறைதல், வெளிப்படுதல் மறைதல். இதை வெளிப்படுவதை காரியங்கிறோம், மறைஞ்சதை காரணங்கிறோம். காரணம் காரியம் ஒரே இடத்துல தானே இருக்குது.
இப்போ வெளிப்பட்ட பிறகு காரணம் மறைஞ்சிடுச்சா? வெளிப்பட்டதாக இருக்குது, அவ்வளோதான். காரியங்கிறது என்ன? வெளிப்பட்ட காரணம். அப்போ காரியம்தான் காரணம், காரணம்தான் காரியம். பெரியவெல்லாம் கேள்வின்னு கேட்டாங்க, முட்டை வந்தால் உங்களால் உங்கள் வாத்தியார் சொல்லுவாரா கேளுங்க. இங்கே வேதாந்த கிளாஸில் கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு கண்டுபிடிச்சிங்க இல்லையா? முட்டையும் கோழியும் ஒரே நேரத்தில் இருக்குது. அது பேர் பரம்பரைன்னு பேர். பரம்பரை, பறை தான் பரம் தான் பறை. பரம்பரை பரம்பரையாக வருதுன்னா என்ன? தொடர்ச்சி. இதுதான் பரிணாமம், தொடர்ச்சி அப்படின்னு பேர். இது காரண காரியம் இருக்குது இல்லையா? ஆனால் அந்த பராபரம்னு சொல்லிச்சே அவர் காரணமே இல்லாதவர். அவர் ஒரு காரணம் இருந்துப்பாரா? இல்லை. நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் வருது. நம்ம ஆசை காரணம், அவர் சிருஷ்டி காரணம், எதோ காரணம் வருது. காரண காரியங்கள் இருப்பது பேர் பராபரை. அந்த பராபரை இப்போ போதம் கலந்துடுச்சு. காரணம் காரியமே இருக்குது, முட்டையும் இருக்குது, கோழியும் இருக்குது. ஆனால் அது குஞ்சு பொறிக்கணும் இல்லை, வெளி வரணும் இல்லை, அதுக்குள்ளே அறிவு போகணும். இந்த காரண காரியமாக ரூபமாக இருக்கின்ற பிரபஞ்சம், அந்த ஞான சொரூபமான கடவுள் அதை எண்ணி பார்க்கிறார். அதை எண்ணி பார்க்கும்போது போதம் அதாக புணர்தல்னா மிக்சிங், கனெக்ஷன். எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல. அப்போது ஜோதி அதனில் அந்த இப்போ அதில் சோதின்னு போடுறார் இல்லையா? ஜோதின்னு படிக்கணும். தமிழில் இருந்ததுனால அவர் தமிழ் இலக்கணப்படி வடமொழியை தமிழாக்கிறார். ஜோதி அதில், ஜோதிங்கிறது என்ன? அந்த சுத்த சைதன்யம். அதில் பரம் தோன்றுமாம். பரம்னா காரணம் தோன்றுமா காரியம் என்னாகும்? பறை. பரம் தோன்ற தீதில் பறை, குற்றமில்லாத ஒரு சொல்லுக்கு தீதில்னு போட்டார். தீமை இல்லாத அந்த பறை தோன்றுமா. அதன்பால் திகழ் நாதமே, அதிலிருந்து நாதம் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறார். இந்த தத்துவத்தை நம்ம இன்றைக்கி அவ்வளோ சுலபமாக பேச முடியாது. பறை நாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு பெரிய லெக்சர் இருக்குது. நாத விந்தி கலாதி நமோங்கிறோம், நாதங்கிறோம், நாதத்தை ஓங்காரம்னு சொல்கிறோம், பிரணவம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிறுத்தி வைப்போம். இதுக்கு மேலே நம்ம திருமந்திரத்துலேருந்து பிழிஞ்ச இடத்துக்கு போதும். அடுத்த வாரம் இதே மந்திரத்தில் ஆரம்பித்து தொடருவோம். நீங்கள் இதை இப்போ கேட்கணுன்னா யூடியூப்பில் அடுத்த வாரம் இதில் லிங்க் வரும், நீங்கள் கேட்டு பூர்த்தி பண்ணிக்கங்க. இந்த ஒரு நாலேஜாவது போதும் நமக்கு. இந்த வீடியோ மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களை யாரும் அசைக்க முடியாது கடவுள் அறிவை பற்றி. கடவுள் எங்கேன்னு கேட்டால் பார்த்துக்கடா, பாரு, என்ன நீங்கள் கடவுளுங்கிற? நீயும் கண்ணாடியில் பாரு, நீ தான் கடவுள். கடவுள் எல்லா இடத்துலையும் தூய ஞானமாக இருக்கிறார். அப்போ இதில் ஞானமாக இருக்கணுமே, இதுலேயும் இருக்கிறார். அந்த ஞானம் வெளிப்படலை. இங்கே தூய ஞானம் இருக்கிறார், இங்கே வெளிப்படுது. ஏன்னா இங்கே புத்தி இருக்குது. இதுக்கு புத்தி கொடுங்க, கடவுள் இங்கே வெளிப்படுவார். புத்தி இருக்கிற இடத்துல வெளிப்படுவார், புத்தி இல்லாததில் இருக்காது. அப்போ உயிரினத்துக்கிட்ட தான் புத்தி இருக்குது. நல்ல புத்தி தூய ஞானம் அங்கே வெளிப்படுது. இதுக்கிட்டே கடவுள் இருக்கிறாரு, ஆனால் வெளிப்படுத்தி காட்ட இதுக்கு முடியல. நெருப்பு இருக்குது, நல்லா கொதிக்கிற நெருப்பு, கணக்கணக்கான இருக்குது. அது தண்ணியில் கொடுக்குறோம். தண்ணியில் அந்த நெருப்பினுடைய சூடெல்லாம் காட்டுதில்லை. ஆனால் நெருப்பினுடைய வெளிச்சத்தை காட்டுதா? காட்ட மாட்டேங்குது. ஒரு இரும்பு குண்டை எடுத்து நெருப்பில் போடுங்க, அது கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணோம்? வெப்பத்தையும் காட்டும், நெருப்புடைய வெளிச்சமும் காட்டும்ல. அப்போது தண்ணியில் அது நெருப்பினுடைய வெப்பத்தை மட்டும் தாக்குன்ற சக்தி தான். அதே மாதிரி கடவுளுடைய இருப்பு மட்டும்தான் காட்டுது. இங்கே கடவுளுடைய இருப்பையும் காட்டுது, அறிவையும் காட்டுது. அப்போ அவர் யார்? இருப்பு, அறிவு, ஆனந்தம். அவர் பேர் என்ன? இருப்பு, அறிவு, ஆனந்தம். இருப்புக்கு பேர் சத்து, அறிவுக்கு பேர் சித்து. குழந்தை சொல்கிற பாரு. அப்புறம் ஆனந்தத்துக்கு ஆனந்தம். அப்போ கடவுள் பேர் என்ன? சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் கடவுள். இந்த லட்சணம் சொல்லிட்டல, கண்டுபிடிங்க எங்கே இருக்கிறார். சத்தாக எல்லாவற்றிலும் இருக்கிறார், சித்தாக புத்தி உள்ள இடத்துலலாம் இருக்கிறார், ஆனந்தமாக தன்னை அறிந்தவிடம் இருக்கிறார்.
அறியாதவங்கிட்ட அப்பப்போ ஆனந்தமாக இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது, சாக்லேட் சாப்பிடும்போது, குழந்தைகளோட கொஞ்சம் போது வராரு. ஆனால் மீதி நேரத்தில் அவர் வந்து துக்கமாயிடுறார், வெளிப்பட மாட்டேங்கிறார். வெளிப்படுற தன்மை வேணும் இல்லை? அப்போ தண்ணீருக்கு அக்னியினுடைய வெப்பத்தை காட்ட முடியுது. இரும்புக்கு அக்னியுடைய வெப்பத்தையும் காட்டுது, ஒளியும் காட்டுது. அதுபோல் நாமெல்லாம் இந்த சச்சிதானந்தம்ங்கிற கடவுளுடைய சத்தை உடம்பாகவும் சித்தை புத்தியிலும் காட்டுறோம், ஆனந்தத்தையும் காட்டுவோம். தடையில்லாத ஆனந்தம் வந்துடுச்சுன்னா இப்போ சச்சிதானந்தம் தான் அவன். தடைப்பட்ட ஆனந்தம் தான் எல்லார்கிட்டே இருக்குது. ஆனந்தம் தான் அப்பப்போ தடையாயிடுது. தடையில்லாத ஆனந்தம் வேணும்னா தன்னை சச்சிதானந்தம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது பேர் ஞானமா? இதை கற்றுக்கிறதுக்கு தான் வேதாந்தம். கற்றுக்கிட்டவங்கெல்லாம் ஆனந்தமாக வாழறாங்க, கடவுளாக இருக்கிறாங்க. கடவுள் என்னென்ன செய்வாரோ அதெல்லாம் செய்கிறாங்க. இன்னொரு கடவுள் இல்லை, அவர் செய்கிறதெல்லாம் கடவுள் செய்கிறதுன்னு சொல்லுவார். நிறைவு செய்துக்குமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.